ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பது டிஎன்பிஎஸ்சி தமிழ். இந்த வீடியோ பதிவில் நம்ம 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 8ல் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6th இருக்க 9 இயல்களுடைய வீடியோஸை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். 7th இருக்க முதல் 7 இயல்களுடைய வீடியோஸை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, போயிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். முதல் செய்யுள் புதுமை விளக்கு. இப்பாடலின் ஆசிரியர்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார். வையம் தகலியா வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இவ்வடிகள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியில் இடம்பெற்றுள்ளது. இப்பாடலின் ஆசிரியர் பொய்கை ஆழ்வார். சொல்லும் பொருளும். வையம் என்ற சொல்லின் பொருள் உலகம். வெய்ய என்ற சொல்லின் பொருள் வெப்பக்கதிர் வீசும். சுடர் ஆழியான் என்ற சொல்லின் பொருள் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். இடர் ஆழி என்ற சொல்லின் பொருள் துன்பக்கடல். சொல் மாலை என்ற சொல்லின் பொருள் பாமாலை. பூமியை அகல்விளக்காகவும் ஒளிகின்ற கடலை நெய்யாகவும் வெப்ப கதிர் வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால் என்று பாடல் பாடியவர் பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள திருவைக்கா. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர். 4000 திவ்ய பிரபந்தம் 2ஆம் திருவந்தாதியில் இடம்பெற்றுள்ளது. இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் பூதத்தாழ்வார். சொல்லும் பொருளும். தகலி என்ற சொல்லின் பொருள் அகல் விளக்கு. ஞானம் என்ற சொல்லின் பொருள் அறிவு. நாரணன் என்ற சொல்லின் பொருள் திருமால். அன்பையே அகல்விளக்காகவும் ஆர்வத்தை நெய்யாகவும் இனிமையால் உருகும் மனதையே இடுகின்ற திரியாகவும் கொண்டு ஞான சுடர் விளக்கை மனம் உருக திருமாலுக்கு ஏற்றியவர் பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் சென்னைக்கு அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் பூதத்தாழ்வார். ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதற்கு என்ன பெயர்? அந்தாதி என்று பெயர். திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள் பாடிய பாடலின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். முதல் ஆழ்வார்கள் என்போர் யாவர்? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார். புக் பேக் கொஷின்ஸ். இடர் ஆழி நீங்குகவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். இடர் என்ற சொல்லின் பொருள் துன்பம். ஞானச்சுடர் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஞானம் கூட்டல் சுடர். இன்பு கூட்டல் உருகு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புருகு. பொறுத்துக. அன்பு தகலி, ஆர்வம் நெய், சிந்தை இடுதிரி, ஞானம் விளக்கு. இந்த இயலில் இருக்க 2வது செய்யுள் அறம் எனும் கதிர். இப்பாடலின் ஆசிரியர் முனைப்பாடியார். அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்குள் சிறுகாலைச்சை எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அறநெறிச்சாரம். சொல்லும் பொருளும். வித்து என்ற சொல்லின் பொருள் விதை. ஈன என்ற சொல்லின் பொருள் பெற. நிலன் என்ற சொல்லின் பொருள் நிலம். கலை என்ற சொல்லின் பொருள் வேண்டாத செடி. பைங்குள் என்ற சொல்லின் பொருள் பசுமையான பயிர். வன்சொல் என்ற சொல்லின் பொருள் கடுஞ்சொல். முனைப்பாடியார் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி. முனைப்பாடியாரின் காலம் 13ஆம் நூற்றாண்டு. அறநெறிச்சாரம் எனும் பாடலை இயற்றியவர் முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் 225 பாடல்களை கொண்டது. அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் அறநெறிச்சாரம் என பெயர் பெற்றது. புக் பேக் கொஷின்ஸ். காந்தியடிகள் எப்போதும் டேஷை பேசினார். வாய்மையையே பேசினார். இன்சொல் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல். அறம் கூட்டல் கதிர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது அறக்கதிர். இளமை எனும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை. பொறுத்துக. விளைநிலம் இன்சொல். விதை ஈகை. கலை வன்சொல். உரம் உண்மை. இந்த செய்யுளில் இருக்க 3வது பாடம் ஒப்புரவு நெறி. அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு முறையாகும். உலகம் உண்ண உண்
உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். செல்வத்து பயனே ஈதல் தீப்பேம் எனினே தப்புன பலவே எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கியவர் குன்றக்குடி அடிகளார். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அடிகளார். நாயன்மார் அடிச்சுவட்டில் குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் ஆகிய நூல்களை எழுதியவர் குன்றக்குடி அடிகளார். அருளோசை, அறிக அறிவியல் உள்ளிட்ட இதழ்களை நடத்தியவர் குன்றக்குடி அடிகளார். புக் பேக் கொஷின்ஸ். ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டேஷ் நெறி. பொது உடைமை நெறி. செல்வத்தின் பயன் டேஷ் வாழ்வு, ஒப்புரவு வாழ்வு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவர். செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். பொறுத்துக. எளிது, அரிது, ஈதல், ஏற்றல், அந்நியர், உறவினர், இரவலர், புரவலர். இந்த ஏழில் இருக்க 4வது பாடம் உண்மையொலி. ஜென் எனும் ஜப்பானிய மொழி சொல்லின் பொருள் என்ன? தியானம் செய் என்பதே இதன் பொருள். ஜென் சிந்தனையாளர்கள் என்போர் யார்? புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினர். இவர்கள் பெரும்பாலும் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த ஏழில் இருக்க இலக்கணம் அணி இலக்கணம். உருவக அணி. ஓமை வேறு, ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவக அணியாகும். எடுத்துக்காட்டு: தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமை. தமிழ் தேன் என்று கூறுவது உருவகம். ஏகதேச உருவக அணி. அறிவு எனும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இத்தொடரில் அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது, அறியாமை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை. இவ்வாறு கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணியாகும். எடுத்துக்காட்டு: பெருமைக்கும் ஏனை, சிறுமைக்கும் தத்தம், கருமமே கட்டளை கல். இக்குறளில் ஏகதேச உருவக அணி பயின்று வந்துள்ளது. திருக்குறள். புக் பேக் கொஷின்ஸ். டேஷ் ஒரு நாட்டின் அரணன்று. வயல் ஒரு நாட்டின் அரணன்று. மக்கள் அனைவரும் டேஷ் ஒத்த இயல்புடையவர்கள், பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். நாடென்ப எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நாடு கூட்டல் என்ப. கண் கூட்டல் இல்லது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கண் இல்லது. அடுத்து கலைச்சொல் அறிவோம். ஆப்ஜெக்டிவ் என்ற சொல்லின் தமிழாக்கம் குறிக்கோள். வெல்த் என்ற சொல்லின் தமிழாக்கம் செல்வம். ஆம்பிஷன் என்ற சொல்லின் தமிழாக்கம் லட்சியம். கம்யூனிசம் என்ற சொல்லின் தமிழாக்கம் பொது உடைமை. ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற சொல்லின் தமிழாக்கம் கடமை. நெய்பர் என்ற சொல்லின் தமிழாக்கம் அயலவர். போவர்ட்டி என்ற சொல்லின் தமிழாக்கம் வறுமை. ரெசிப்ரோசிட்டி என்ற சொல்லின் தமிழாக்கம் ஒப்புரவு நெறி. கர்டசி என்ற சொல்லின் தமிழாக்கம் நற்பண்பு.